இன்னைக்கு வந்து புளிச்சக்கீரை கடைகள் தான் பார்க்க போகிறோம். நம்ம சந்தையிலலாம் புளிச்சக்கீரை விற்பாங்க. இது அவ்வளோவா யாருமே வாங்க மாட்டாங்க. ஆனால் இதை வாங்கி நீங்கள் வச்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம ஒரு தடவை இதை வச்சுட்டோன்னா அடுத்த தடவை சந்தைக்கெலாம் போகும்போது கண்டிப்பாக புளிச்சக்கீரையை தான் வாங்குவோம், வேறு கீரையே வாங்க மாட்டோம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை எப்படி நம்ம மசாலாலாம் அரைச்சி கடையிறதுன்னு வாங்க பார்க்கலாம். கீரை எடுத்து குக்கரில் ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், பார்க்க நிறைய இருக்க மாதிரி இருக்கும். நம்ம வேக வச்சது ரொம்ப கம்மியாயிரும். கொஞ்சம் 5 பேர் 6 பேர் அப்படி இருக்கீங்கன்னா ஒரு 2 முடிச்சாவது நம்ம கீரை வாங்கணும். நான் 1 தான் வாங்கினேன். பாருங்கள், சூப்பராக அலசியாச்சு. நல்லா மண் இல்லாமல் அலசி ஒரு செம்பு நிறைய நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லா கீரை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இன்னமே நம்ம தண்ணி ஊற்றலாம். பாருங்கள், நான் ஒரு செம்பு ஊற்றி அப்புறம் 1/4 செம்பு வரை ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நம்ம உப்பு கொஞ்சமாக போட்டு வேக வச்சிடலாம். அப்புறம் கடையும் போது நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்து ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். வச்சுட்டு ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. போட்டால் தான் நல்லா அந்த கீரையில் மஞ்சள் தூள்லாம் நல்லா சேர்ந்துடும். நம்ம ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். கீரை வேகும் போதே அதுக்கு தேவையான மசாலாவை நம்ம அரைச்சிடலாம். ஒரு ஸ்பூனுக்கு ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூனுக்கு வெந்தயம் வந்து கம்மியாக தான் சேர்க்கணும், ஏன்னா கசப்பாக இருக்கும். அதனால் 1/2 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூனுக்கு மல்லி இலை பெரிய ஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கலாம், ரொம்ப சேர்க்கக்கூடாது, 1/2 ஸ்பூனுக்கு போதும். அதுவும் ஒரு கசப்பு தன்மை இருக்கனால 1/2 ஸ்பூன் சேர்க்குறோம். ஒரு 1/2 ஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுறலாம். பாருங்க, நல்லா வறுபடட்டும். கண்டிப்பாக இந்த கீரை கிடைச்சா நீங்கள் வாங்கி இந்த மாதிரி கடையில் செஞ்சு பாருங்கள். நீங்கள் அப்புறம் மிஸ் பண்ணவே மாட்டீங்க. அந்த கீரையை எப்போ போனாலும் அந்த கீரை தான் வேணும்னு கேட்பீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா வறுபடட்டும். பாருங்க, நல்லா பொரிஞ்சிருச்சு. பார்த்தாலே தெரியும், கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் கடையில் வந்து மண் சட்டியில் தான் செய்ய போகிறோம். மண் சட்டியில் செய்யும்போது டேஸ்ட் என்ன சூப்பராக இருக்கும். வந்து கொஞ்சம் எண்ணெய் நிறைய ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்க்க போகிறேன். பாருங்கள், 3 ஸ்பூன் அளவு நல்லா நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நல்லா காயட்டும். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு நல்லா பொடியாக அரைச்சிக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்கு, நல்லா காயட்டும். அதில் 1 ஸ்பூன் அளவு நம்ம கடுகு சேர்க்க போகிறோம். பாருங்க, 1 ஸ்பூன் அளவு கடுகு, ஒரு 1/2 ஸ்பூனுக்கு ஜீரகம் நல்லா பொரியட்டும். பாருங்க, பொரிஞ்சிடுச்சு. இப்போ ஒரு 10 பூண்டு இருக்கும், வெள்ளை பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பொடுசாவே நறுக்கிங்க. இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுவும் கொஞ்சம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கட்டும். பாருங்க, வெங்காயமும் பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் ஒரு 3 பட்டை மிளகாய் எடுத்து 2 கட் பண்ணி போட்டுக்கிறேன். நீங்கள் உங்கள் உரப்புக்கு தகுந்தபடி நீங்கள் போட்டுக்கலாம். நான் குழந்தைக்கு கொடுக்குறனால 3 மட்டும் போடுறேன். நீங்கள் எவ்வளோ உரப்பு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு பட்டை மிளகாய் மட்டும்தான் இதுக்கு உரப்புக்கு சேர்க்க போகிறோம். பாருங்கள், நான் சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா சின்ன சின்னதாக நச்சு வச்சுருக்கேன். நான் அறுக்கலாம் இல்லை, இப்படி நம்ம நச்சு போடுறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10-15 வெங்காயம் இருக்கும். நல்லா கொஞ்சம் பெரிய சைஸு தான் சின்ன வெங்காயம். நல்லா நச்சு இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா எண்ணெயிலேயே கிண்டிடலாம், வதங்கட்டும். பாருங்க, அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் இன்னும் வதங்கட்டும். பாருங்க, நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் 2 பழுத்த தக்காளி எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம்.
இன்னும் மண்சட்டி கொஞ்சம் அகலமானதுன்னா இன்னும் நமக்கு நல்லா இருக்கும் நம்ம கடையும் போது. எங்கிட்ட கொஞ்சம் சின்ன சைஸ் தான் இருக்கு. நல்லா தக்காளி மையமாக வேகட்டும். தக்காளி நல்லா மையமாக வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பொடியும் இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்படி நம்ம பொடியெலாம் செஞ்சு இந்த கடையில் செய்யும்போது நல்லா டேஸ்டாக இருக்கும். ஸ்டேஜில் ஒரு சுண்டைக்காய் சைஸ் அளவு தான் நான் புளி போடுறேன். ரொம்பலாம் சேர்க்கலை புளி. நம்ம தக்காளி சேர்த்துருக்கனால அந்த டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். புளி நம்ம கம்மியாகவே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் புளி சேர்த்துக்கோங்க. நல்லா புளிப்பாக வேணும்னா நல்லா புளி சேர்த்துக்கலாம். இந்த புளியே நமக்கு கரெக்டான அளவு தான். கொஞ்சம் மசாலா எண்ணெயில் பிரிஞ்சு வரட்டும். வேக வச்ச கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ தண்ணியை கொஞ்சம் வடிகட்டிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வேகணும். நல்லா புகையாக வருது. இந்த அளவுக்கு நல்லா வெந்ததும் நல்லா தண்ணியை நம்ம கொஞ்சமாக வடிச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி இருக்கட்டும். 1 கிளாஸ் தண்ணி இருக்குது கீரையில் இருக்கட்டும். அப்போ தான் நம்ம கடையை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடையும் போது நம்ம தண்ணியோடு கடையும் போது தான் நல்லா கொல கொலன்னு நமக்கு கிடைக்கும். இப்போ நல்லா வெந்துருச்சு மசாலாவும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருக்க கீரையும் அதோட சேர்த்து கடைஞ்சிக்கலாம். பாருங்கள், சேர்த்தாச்சு. ஒரு இப்போ கடையிற மத்து வச்சு நல்லா கடைய போகிறோம். நல்லா இப்படி மத்த வச்சு நம்ம நல்லா இப்படி கடைஞ்சிக்கிறணும். இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா ஏற்கனவே சேர்த்துருக்கோம் உப்பு. இப்போ நல்லா இதை மையமாக இப்படி மத்த வச்சு கடைஞ்சிக்கலாம். கடைஞ்சிட்டு காட்டுறேன். இந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. நான் கடையும் போது கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து கடைஞ்சேன். அப்போ டேஸ்ட் வந்து இன்னும் நமக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம கடைஞ்சிட்டா சூப்பராக இருக்கும். நல்லா கடைஞ்சிருங்க. நம்ம கீரையே தெரியாத அளவுக்கு நமக்கு நல்லா கடைஞ்சிடணும். அவ்வளோதாங்க, சூப்பரான கடையல் ரெடி. இதை நீ சாப்பாடில் நம்ம சுடு சாதத்தில் போட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த கீரை கிடச்சா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கலாதீபம் குக்கிங் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.